ஹலோ ஆல் வீக் டேஸில் எல்லோரும் ஆஃபீஸ் லீவ் போட்டு எங்கே போயிட்டுருக்கோன்னா நீங்கள் தம்ப்நெயிலில் பார்த்த மாதிரி முத்துமலை முருகரை பார்க்குறதுக்கு தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். பட் ஆக்சுவலாக நம்ம லீவ் போட்டு கிளம்புனது முருகரை பார்க்குறதுக்காக இல்லை. ஏற்காடில் யார் இருக்கா? அப்புறம் யார் இருக்கா? ஏற்காடில் வேற யார் இருக்கா? சத்தமாக தான் சொல்கிறது, காது கேட்கலையே. ஆக்சுவலாக நாங்கள் சேலம் கிளம்புனது என் தம்பி ஒய்ஃப்க்கு வளைகாப்பு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதுக்காக பட்டு சாரி வாங்குறதுக்கு சேலம் கிளம்புனோம். போகிற வழியில் நம்ம இந்த முருகர் கோவிலுக்கு போகவே இல்லையே, முருகரை பார்த்துட்டு போகலான்னு சடனாக யோசித்து வந்தது தான். பட் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு வந்ததுக்கு. இவ்வளோ ஹைட்டில் நான் முருகரை பார்த்ததே இல்லை. 146 அடி ஹைட்டில் இருக்காங்க. அப்புறம் இங்கே நிறைய பெரிய இடமா இருந்துச்சு. நிறைய க்ரௌடு அவ்வளோக்கு இல்லை. ஆனால் ஆதிபராசக்தி கோயிலுக்கு போகிறவங்களாம் இங்கே வந்துட்டு தான் போகிறாங்க. அப்புறம் நாங்கள் ஒரு அர்ச்சனை தட்டு மாலை எல்லாம் வாங்கிட்டு முருகரை பார்க்குறதுக்கு உள்ளே போயிட்டோம். அங்கே பாருங்கள், விளக்கேற்றுறதுக்கு தனியாக இடம் இருந்துச்சு. அப்புறம் கொடிக்கம்பத்துலேருந்து முருகர் எவ்வளோ ஹைட் காமிக்கிறாங்கன்னு பாருங்கள். அங்கே லிஃப்ட் வசதியும் வச்சுருக்காங்க. வேலுக்கு வந்து நம்ம அபிஷேகம் பண்ணலாம், வேண்டுதல் எதாவது வச்சுக்கிட்டு. அதுக்கான நோட்டீஸும் அங்கே ஒட்டியிருந்தாங்க. அதெல்லாம் பார்த்தோம். அப்புறம் நாங்கள் வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு கோவில் உள்ளே போகிறதுக்கு ரெடி ஆகிட்டோம். உள்ளே போனதுமே ஃபஸ்ட்டு நமக்கு விநாயகர் தான் இருந்தாங்க. அவங்கள தரிசிச்சுட்டா நம்ம அடுத்து உள்ள மேலே மாலைக்கு போனோம். அங்கே போயிட்டு முருகரோட பார்த்து தொட்டு கும்பிட்றதுக்கு ஒரு 10 ருபீஸ் டோக்கன் அதை வாங்கிட்டு முருகரை நல்லா தொட்டு கும்பிட்டு வேண்டிட்டு எகைன் நம்ம கீழே வந்தோன்னா கீழே ஒரு சின்ன முருகர் இருந்தார். அவரும் க்யூட்டாக இருந்தார். அங்கேருந்து நம்ம இன்னொரு லைனில் போனோம்னா அங்கே முருகர் வந்து அவரோட வள்ளி தெய்வானையோடு இருந்தாங்க. அதையும் நம்ம சாமி கும்பிட்டுட்டு வெளியே வந்துட்டு புளியோதரெல்லாம் விற்றாங்க. அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டோம். அன்னதானமும் அங்கே கொடுக்குறாங்க. அதுக்கான டைமிங்கும் அங்கே நோட்டீஸில் ஒட்டியிருந்தாங்க. அப்புறம் நம்ம மாங்காய்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. அப்புறம் இங்கேருந்தே டேடிக்கும் மம்மிக்கும் ஏற்காடு கால் பண்ணி சொல்லியாச்சு. ஏன்னா அவங்க சேலம் வர்றதுக்கும் நம்ம சேலம் போகிறதுக்கும் டைமிங் கரெக்டாக இருக்கும். அம்மாவை நம்ம பார்த்தாச்சு. இப்போது எங்கே எஸ்எஸ்ஆர் காணா? சேலமில் நாங்கள் யூஸ்வலாக சாப்பிட்ற ஹோட்டல்ஸில் ரசிகாஸும் ஒன்று எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அங்கே தான் இன்றைக்கி லஞ்சு சாப்பிட்டோம். ஹெவி மீல்ஸு சூப்பராக இருந்துச்சு. நல்லா சாப்பிட்டுட்டு சாரீ ஷாப்பிங் கிளம்பியாச்சு. ஏன் சேலமில் சாரீ வாங்குகிறோம் அப்படின்னா எங்களுக்கு வாங்கி பழகிடுச்சு. அஃபோர்டபுளாகவும் இருக்கும், குவாலிட்டியாகவும் இருக்கும். அப்புறம் இன்ஸ்டாகிராமில் மூகாம்பிகை சாரீஸ் அப்படின்னு ஒரு ஷாப் பார்த்தேன் சேலமில். அவங்கக்கிட்ட கலெக்ஷன்ஸ் நல்லா இருந்துச்சு. ஸோ நேரில் விசிட் பண்ணால் இன்ஸ்டாவில் இருக்க ஒரு சாரீஸ் கூட அங்கே இல்லை. ஏன்னு கேட்டால் எல்லாமே இன்ஸ்டாவில் போஸ்ட் பண்ணுவோம், அப்படியே சேல்ஸ் ஆகிடும், ஷாப்புக்கு கொண்டு வர மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. ஸோ எனக்கு ரொம்ப மொக்கையாகிடுச்சு. அப்புறம் எங்கள் அம்மா இன்னொரு ஷாப் சொன்னாங்க, குமரன் சில்க்ஸ் அப்படின்னு. அங்கே தான் போனோம். அங்கே நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. எல்லா ரேஞ்சிலையும் காமிச்சாங்க. ஸோ அதில் வந்து நிறைய சாரீஸ் நமக்கு உடுத்தி காமிப்பாங்கள்ல, அது மாதிரியும் பண்ணாங்க. ஸோ எல்லாம் பார்த்துட்டு அங்கே ஒரு சாரீ வாங்கியிருக்கோம். அது வளைகாப்பு விலாகில் பாருங்கள். அப்புறம் தம்பி கல்யாணத்துக்கும் சேலமில் சிந்தாமணியூர், இளம்பிள்ளை இந்த மாதிரி ஷாப்ஸில் தான் வாங்கணும். நாங்கள் ரெகுலராக போகிறனால எங்களுக்கு தெரியும். நான் அட்ரஸ் வேணாலும் கீழே கமெண்ட்ஸில் கொடுக்குறேன் பாருங்கள். அப்புறம் என் அம்மாவோட அம்மா வீட்டுக்கு போனோம், அம்மாச்சி வீட்டுக்கு. அங்கே சிவாவும் இலக்கியாவும் கல்யாணத்துக்கு அப்புறம் வரனால அம்மாச்சி ஆசீர்வாதம்லாம் பண்ணாங்க. அப்புறம் எல்லோரும் சேர்ந்து ஜாலியாக கொஞ்சம் நேரம் கதை பேசிகிட்டு இருந்தோம். சித்து பயங்கர ஹாப்பி ஆகிட்டான். அவனோட ஃபேவரட் நக்குல் அண்ணா பிரணி அக்கா கூட பயங்கரமாக விளையாண்டுட்டு இருந்தான். அப்புறம் எல்லாம் கொஞ்சம் நேரம் பேசினதுக்கப்புறம் நாங்கள் சீக்கிரமாக கிளம்பிட்டோம். இன்னொரு vlogல பார்க்குறோம். பாய் கைஸ்.